சிலிக்கன் இன்டைரக்ட் பேண்ட் என்னது இதுக்கு வந்து இன்டைரக்ட் பேண்ட் கேப் இருக்கு. இருக்கிறதுல இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்னா இந்த சிலிக்கன் தான் இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர். சோ தட் இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியல அப்படின்னா சிலிக்கன் ஜெர்மானியம் இதோட சேர்த்து என்ன சொல்லலாம்னா ஜெர்மானியமும் இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர் தான் சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா லைட் எமிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஃபோட்டான் கன்சர்வ் ஆகிறதுல மொமெண்டம் டிரான்சிஷன் நடக்கிறதுல ஆப்டிகல் டிரான்சிஷன் இருக்கிறதுல இந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்கு சரிங்களா. ஸோ டிரான்சிஷன் டைப் வந்து என்னதுன்னா இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ல ஃபோட்டான் பிளஸ் போனான் ரெண்டுமே நடக்குது. போனான் வந்து ஹையா இருக்கும் ஃபோட்டானை விட. ஸோ அதனால போனான் இன்டராக்ஷன் வந்து லாட்டிஸ் இன்டராக்ஷன் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வி கான்ட் யூஸ் இந்த இது சரிங்களா. ஸோ அதே மாதிரி இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டருக்கு என்ன இருக்குன்னா டிஃபரெண்ட் கே வேல்யூஸ் இருக்கும். டிஃபரெண்ட் கே வேல்யூஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ ஒரு டயக்ராம் போட போறோம். அந்த டயக்ராம்ல புரிய வரும். இப்போ இது பேலன்ஸ் இருக்கிற இந்த மூணு விஷயம் சிலிக்கன் கார்பைட் அண்ட் கேலியம் ஆர்சனைட் கேலியம் ஆர்சனைட் பாஸ்பேட் எல்லாமே வந்து என்னதுன்னா we can use in the LEDs. அப்போ இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர் கரெக்டா. ஸோ இப்போ டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா we can use in the LEDs சரிங்களா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். லைட் எமிஷன் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ஹையா இருக்கும். எஃபிஷியன்சி வந்து ஹை. efficiency of emitting light வந்து high. இது ரொம்ப வீக்கா இருக்கும். இன்டைரக்ட் பேண்ட் கேப்ல ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ எந்தெந்த மெட்டீரியல் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இண்டியம் பாஸ்பேட்டும் இதுக்குள்ள வருது. அதே மாதிரி சிடி இன்னும் சில இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டியம் பாஸ்பேட்டு இன்னும் சில மெட்டீரியல் சொல்றேன். இண்டியம் பாஸ்பேட்டு அதுக்கப்புறம் வந்து சிடிஎஸ்சி கேடியம் செலினியம் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து என்னதுன்னா இதுக்குள்ள வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் சரிங்களா. ஸோ வாட் இஸ் டைரக்ட் பேண்ட் கேப் அண்ட் வாட் இஸ் இன்டைரக்ட் பேண்ட் கேப். ஸோ இப்போ கண்டக்ஷன் பேண்ட் அந்த எனர்ஜி அப்சார்ப்ஷன்ஸ் அந்த கண்டக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பத்தி பேசுறதா. ஸோ இப்போ இதை வச்சு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரான்சிஷன் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட் நடக்கும் என்னவா இருக்கும் சேஞ்ச் இன் மொமெண்டம் அங்க நடக்காது சரிங்களா. இந்த டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும்னா டிரான்சிஷன் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட் வைஸ் வர்சா சரிங்களா. வைஸ் வர்சானா என்ன அர்த்தம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட் ஆர் கண்டக்ஷன் பேண்ட் டு வேலன்ஸ் பேண்ட். இந்த மாதிரி எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடக்கும் பொழுது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சார்ப் லைட். இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அப்சார்ப் லைட். ஸோ லைட்டை அப்சார்ப் பண்ணுது. இல்ல வந்து என்ன பண்ணுதுன்னா எமிட் லைட். ஸோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல அது எமிட்டோ இல்லை அப்சார்போ பண்ணுது. அதாவது வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும்போதோ இல்ல கண்டக்ஷன் பேண்ட்ல இருந்து வந்து வேலன்ஸ் பேண்டுக்கு வரும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அங்க நடக்குது. அதனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்னு சொல்றோம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நோ மொமெண்டம் ஸ்பேஸ். ஸோ நோ மொமெண்டம் சேஞ்ச், நோ சேஞ்ச் இன் மொமெண்டம் சரிங்களா. சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து இங்க இருக்கவே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம். டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ல சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்காது சரிங்களா. ஒரு விஷயம் நடந்துச்சு. இங்க இந்த இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ல என்ன சார் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா both electron that means energy and also the momentum transition நடக்குது சரிங்களா. எனர்ஜி அண்ட் மொமெண்டம் டிரான்சிஷன் photon plus phonon இங்க வந்து என்னதுன்னா டிரான்சிஷன் photon and phonon involved. So இப்போ lattice wave involved. இந்த lattice wave அதுனா அந்த லைட்டை வந்து வெளியில விடாம லைட் எமிட்டிங்
பண்ணக்கூடிய விஷயம், அதாவது நடக்காம பாத்துக்கிற வேலை, அதுதான் சொல்லி. சரிங்களா? ஸோ இப்போ இது ஒரு டயக்ராம் மூலமா நீங்க பாத்தீங்கன்னா யூ வில் கெட் ஒரு கிளாரிட்டி ஐடியா. ஒரு டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர் எப்படி இருக்கும். டைரக்ட் செமிகண்டக்டர்ல என்ன நடக்குங்க? எலக்ட்ரான் ஒன்லி டிரான்ஸ்ஃபர். இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ல கடவுளே. சரி, ஓகே, நம்ம டயக்ராம் தான் நல்லது. இது ஏதோ எங்கேயோ போயிடுது. சரி, இந்த வந்து என்னதுன்னா, இது வந்து என்ன சொல்லலாம், டைரக்ட் பேண்ட் கேப் வச்சுக்கலாம். டைரக்ட், இது வந்து வேலன்ஸ் பேண்ட். சாரி, இது வந்து வேலன்ஸ் பேண்ட் இல்லை, இது கண்டக்ஷன் பேண்ட். மேல இருக்கிறது எப்போதுமே கண்டக்ஷன் பேண்ட். சரிங்களா? ஸோ கண்டக்ஷன் பேண்டு. இன்னொரு இது வந்து வேலன்ஸ் பேண்ட். இப்போ என்னன்னா, இது வந்து கே இகே டயக்ராம்னு சொல்லுவோம். எனர்ஜி அண்ட் கே வேல்யூஸ்னு சொல்லுவாங்க, இகே டயக்ராம். இந்த இகே டயக்ராம் வந்து என்ன இருக்கும்னா, இந்த டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ல இது ரெண்டுமே ஒரே கே வேல்யூல இருக்கும். சரிங்களா? சேம் கே வேல்யூல மேக்ஸிமம் ஆஃப் கண்டக்ஷன் பேண்டும் மினிமம், சாரி, மேக்ஸிமம் ஆஃப் வேலன்ஸ் பேண்டும் மினிமம் ஆஃப் கண்டக்ஷன் பேண்டும் என்னவா இருக்கும்? இதான் மினிமம். கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கிறதுலே இதான் மினிமம். கரெக்டா? இந்த பாயிண்ட் தானே மினிமம். வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிறதுலே மேக்ஸிமம் எது? இதானே. இது ரெண்டுமே எங்க இருக்கும்னா ஒரே கே வேல்யூல இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரே கே வேல்யூல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இதுல வந்து என்னதுன்னா, போட்டான் ஒன்லி இன்வால்வ். போட்டான் ஒன்லி இன்வால்வ். புரியுதுங்களா? இதே மாதிரி நம்ம இன்னொரு டயக்ராம் வரைவோம். அப்போ இன்னொரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பேண்ட் கேப் செமிகண்டக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ல சிமிலர் வே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we will draw a conduction band. So the conduction band இப்படி இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் என்னதுன்னா மேக்ஸிமம் ஆஃப் கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இந்த வேலன்ஸ் பேண்ட் எப்படி இருக்குன்னா, வேலன்ஸ் பேண்ட் will be இப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதனுடைய மினிமம் இங்க இருக்கு, இதனுடைய மேக்ஸிமம் இங்க இருக்கு. அப்போ வேலன்ஸ் பேண்டினுடைய அந்த இது வந்து கண்டக்ஷன் பேண்ட் இல்லையா? ஸோ கண்டக்ஷன் பேண்டு வேலன்ஸ் பேண்ட், இதனுடைய வேல்யூ இருக்கு கே வேல்யூ. இது இகே டயக்ராம் தான். இது கே இன்டு இ. அப்போ இதனுடைய வேல்யூ எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? இதனுடைய கே வேல்யூ கண்டக்ஷன் வேலன்ஸ் பேண்ட். இது வேல்யூ ஆஃப் கண்டக்ஷன் பேண்ட். அப்போ டிஃபரண்ட் கே வேல்யூஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர். அப்போ நம்ம இதை அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இன்டைரக்டா போறதுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, டைரக்டா ஜம்ப் பண்ண முடியாது, கிவ் மோர் எனர்ஜி. அதுக்கு தான் அந்த லாட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்றாரு. இங்க வந்து என்னதுன்னா போட்டான் பிளஸ் போனான் இன்வால்வ்டு. சரிங்களா? ஸோ இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ல என்ன இருக்கு? போட்டான்ஸும் போனானும் இன்வால்வ் ஆனாதான் என்ன பண்ண முடியும், ஒரு எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடத்த முடியும், எனர்ஜி ஜம்பிங் நடக்க முடியும். சரிங்களா? இதை இன்னும் கொஞ்சம் ஏன்னா ஒரே அது கீழே இருக்கிற மாதிரி ஜம்பிங் வந்து கொஞ்சம் மேலே போட்டுருவோம், இப்படி போட்டுருவோம். இப்படிதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதா நான் சொல்ல வரது? யாருக்கெல்லாம் புரியுது? இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஐ ரிவைஸ்ட் டைரக்ட் பேண்ட் கேப் அண்ட் இன்டைரக்ட் பேண்ட் கேப் பத்தி ஃபுல் ரிவிஷன்ஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல கேள்விகள் கேட்க சான்ஸ் இல்ல. இதை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. ஓகேவா? Yes sir, sir. So semiconductor of interest for making visible LED must have energy band gap. எவ்வளவு இருக்கணும் சார்? ரேஞ்ச் சொல்லிருக்கீங்க சார், 1.5 to 3 குள்ள இருக்கணும்ட்டு எலக்ட்ரான் வோல்ட். 1.5 குள்ள 1.5 ல இருந்து 3 குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? 1.5 எலக்ட்ரான் வோல்ட் to 3 ஆ?
3 எலக்ட்ரான் Yes, sir. வோல்ட்னா விசிபிளா? விசிபிள் இல்லையா? சோ 1. below 1.5 வந்து எவ்வளவு? சார் எல்இடி ஆப்ரேட்டிங்கே பார்த்தீங்கன்னா 1.5 எலக்ட்ரான் வோல்ட்